இந்த டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி இது வரைக்கும் எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதை செய்யறதுக்கு 6 காஞ்ச மிளகாய் கூட 1 1/2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே 4 தக்காளி பழமும் சேர்த்து நல்லா மசிய வதக்கிட்டு எல்லாமே நல்லா சூடாறின பிறகு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 200 கிராம் அளவுக்கு கட் பண்ண பன்னீரும் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க இதே வெண்ணெயில் 2 பிரியாணி இலை, நம்ம அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெய் பிரிய நல்லா வதக்கின பிறகு அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, வறுத்து வச்ச பன்னீர் சேர்த்துட்டு கூடவே 50 கிராம் பன்னீரை இந்த மாதிரி துருவியும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சப்பாத்தி நான் கூடலாம் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக